நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோட இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் signing in. இது சீக்ரெட் லவ், செகண்ட் லவ். கடவுளே. ஜூலை 18 ஒளிபரப்பான நிகழ்ச்சி. எபிசோட் 19 ஒளிபரப்பான ஜூலை நிகழ்ச்சி. 19 ஒளிபரப்பான நிகழ்ச்சி. எபிசோடு வந்து 7, ரைட்டா? ஸோ ரம்யா கிருஷ்ணன் பஞ்சாயத்து பண்ணது, அசீம் வந்து கத்தனது. Yes. அதுக்கப்புறம் வந்து பொட்டி பாப்பா அடங்கி சாரி மேடம் அப்படின்னு சொன்னது. நான் கிளம்புறேன்ட்டாங்க அந்த அம்மா. அது என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் அந்த அம்மான்னு சொல்கிறது கூட அசிங்கமாக இருக்குது. அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டாங்க ரம்யா, அப்படி தான் சொல்ல முடியும். ரம்யா கிருஷ்ணனோட ரம்யா அப்படின்ற அளவு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே டஃப் கொடுக்குறாங்க இந்த வயசுலையும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த எபிசோடு தான் இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை வரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வை. ப்ளீஸ். இல்லை, ஒரு மாதிரி செட்டப்லாம் ரெடி பண்ணி ரம்யா கிருஷ்ணனாக ஜாக்கி மாறிய தருணம் அப்படின்னு சொல்லலான்னு வந்தால் நீங்கள் ரம்யாங்கிற அளவுக்கு போயிருக்கீங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் கூட ரம்யா கிருஷ்ணன் நினச்சி சரி ரம்யானே வச்சுக்குவோம். அப்போ நம்ம ரம்யா, அதாவது ரம்யான்னு ஆடுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஓ அந்த அந்த அளவுக்கு. சரி, ஓகே ஜாக்கி. சரி, நீங்கள் ஏற்கனவே நிறையா வந்து முன்னுரைகள்லாம் கொடுத்துட்டீங்க. எப்படி அப்படின்னா முத நாள் வந்து ஒரு சின்ன விஷயத்தை இவங்க தான் வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல, குழந்தை இது பண்ணிட்டு தொட்டிலையும் ஆட்டுறது, அந்த மாதிரியான வேலை தான் வச்சுக்கோங்களேன். முத நாள் இவங்களே கூப்பிடுவாங்களாம், இவங்களே பாம்பு வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களா, அது கரெக்டான இது இல்லையா? ஆமாம். ஸோ இவங்களே கூப்பிட்டு உங்கள் 2 பேருக்குள்ள டேட் எப்படி போச்சு என்னன்னு கேட்டுட்டு, யாருக்கு ஸ்வீட் கொடுப்பீங்க, யாருக்கு வந்து காரம் கொடுப்பீங்க, யாருக்கு வந்து கசப்பு கொடுப்பீங்கன்னு கேட்டு அதுக்கு ஒரு கிரியேட் ஒன்று பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் கூப்பிட்டு பாருங்க இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் குழந்தைங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஷோவை. இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். என்னன்னு இந்த மாதிரி தான் குழந்தையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுறது. ஆமாம், என் எதிர்க்கே நேரில் உட்காந்துருக்காங்க. நான் அவங்கள பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். அதாவது நல்லது செய்கிற மாதிரியே இருக்கும். பாரு இவங்க எவ்வளோ நல்லது செய்கிறாங்க, லவ்வுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எவ்வளோ நல்லது செய்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா அதில் ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்கும். ஆக்சுவலி நல்லா யோசிச்சு தானே சொல்லியிருக்கீங்க. இல்லை, வாபஸ் வாங்க, உடனே வாபஸ் வாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன், உடனே வாபஸ் வாங்குறேன். ஏன்னா இப்போதான் வந்து ரீசெண்ட் டேஸ்ல எல்லாரும் சொன்னாங்க முதல்ல இந்த கட் பண்ணி ட்ரிம் பண்ணி அனுப்ப முடியாது இருந்துதான் யூடியூப்ல. இப்போ அதை கூட பண்ண முடியல, ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ இவர் ஏதாவது சொன்னாரா நீங்க கேட்குறீங்க, இதை ஞாபகம் வச்சுக்கணும். யூடியூப் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் எங்களோட நன்றி. இந்த நேரத்தை எங்களுடைய ஸ்பெஷல் நன்றி, என்னுடைய ஸ்பெஷல் நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை, நான் என் வீட்லேயே ஒரு யூடியூப் வளர்த்துட்டு இருக்கேன், அதனால எனக்கு அது பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ கூட ஒரு ஐடியா கேட்டு தான் வந்து கையெழுத்து போட்டு பிரித்து வைக்கிறது தான் மேடம் அவளுடைய ஒரே இது. பாவ புண்ணியமே பார்க்காம செயல்படுறோம் யாருன்னா அவன் மட்டும்தான் மேடம், அது புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஓகே. ஸோ ரம்யா கிருஷ்ணன் அந்த வேலையை தான் பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, உண்மையிலே சொல்லும்பொழுது இவங்க இவ்வளோ தெளிவாக பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஆட்களாக நான் யோசிச்சது வந்து ஈடன் தான். ஏன்னா வந்தப்போ ஈடன் தான் ஏதோ மலையாள பிளேஸ்லேருந்து வந்ததுனால சுத்தமாக தமிழ் தெரியாத மாதிரி இருந்தாங்க. நீங்கள் கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா ஜாக்கி, நீங்கள் கூட சொன்னீங்க ஃபர்ஸ்ட் எபிசோடில் அது என்ன ஏதாவது சொன்னுச்சா பாரு, இல்லைன்னா போ அதோட ஏவியை லாஸ்டா வச்சுக்கலாம் அப்படின்னு டைரக்டரே முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். அவங்களுடைய தமிழ் வந்து அந்த அளவுக்கு உச்சரிப்பு வந்து ரொம்ப சரியாகவும் இல்லை, அதனால நம்ம அந்த விஷயத்தை சொன்னோம். அதேதான். ஸோ அந்த மாதிரி நம்ம சொன்னோம். ஈடன் தான் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக பேசுறாங்க. அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டா இப்போ ஆஃப்டர் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. யார் எப்படி என்ன மாதிரி டகால்ட்டி வேலை காட்டுறாங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, எப்படி நடந்தது இந்த விஷயங்கள் அப்படின்னா, இல்லை இன்னொன்று நீங்கள் மிரட்டியும் கூட அந்த பொண்ணு வந்து அசீம்லாம் வந்து மிரட்டுறாப்புல பயங்கரமா. எப்பயும் பாலை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போகிறது ட்ரை பண்ணாங்க. அது போய நான் நினச்சேன் அவரு பயப்பட ஆரம்பிச்சார் நம்மளை பற்றி. ஏற்கனவே உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வேற சொல்லுது அப்படின்னும் போது அவரால் முதல்ல ஸ்டாப் பண்ணே. இந்த முதலன் படத்துல ரகுவர் இன்டர்வியூ கொடுத்துரும் போது அனிபா போய் வேட்டி எல்லாம் மறைக்கிறதுக்கு நிறுத்துறா. இல்ல உண்மையிலே அந்த ஃபீல் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிக் பாஸ் ஞாபகத்திலே பேசிட்டாரு டக்குன்னு. அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ நாம வந்து இப்ப பொண்ணு கேட்கறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், இப்ப என்ன பிக் பாஸ் மாதிரி பேசினா அவ்வளவுதானாச்சே அப்படின்னு. மீம்ஸ் எப்படி வரணும், அவன் இன்னும் திருந்தலமாமான்னு வந்துரும். ஓகேவா, அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த அதே மீமே நான் சொல்றேன் ஜாக்கி, ஒரு படத்துல இவங்க கேட்பாங்களே, நயன்தாராவோட தங்கச்சி ஒருத்தவர் வந்து பயங்கரமா லவ் பண்ணுவார்.
பாத்துக்கிறேன் ஆமா காலை வச்சு 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 வச்சுன்னு ஆமா வரல ஆமா ஆமா அந்த அந்த பாத்துக்கோ மாமா பாத்துக்கோ நல்லா பாத்துக்கோ மாமா அப்படியே தாங்கி 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 தாங்கினது போ அப்ப அந்த அம்மா கேட்பாங்கல்ல உங்க பொண்ணுக்கு இவரை நீங்க பண்ணுவீங்களா பண்ணீங்களா? முடியாது மேடம் கண்டிப்பா பண்ண மாட்டோம் தப்பா பேசிட்டோமா நான் கிளம்புறேன்னு வரல அந்த மொமெண்ட் தான் எனக்கு சில நேரத்துல அசிங்கம் பார்த்தா ஞாபகம் வருது. சரி இது என்னன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஆனா உங்களால அதை தாங்கவும் முடியல இல்லையா? அதுதான் அங்க பிரச்சனையே. இப்ப எனக்குமே இருக்கும். இப்ப நான் வந்து மோனிஷா பத்தி பேசினேன் இல்லையா போன எபிசோட்ல. இவங்க வெளிப்படுத்தல இவங்க உட்காந்துட்டே இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது அந்த பிரச்சனை எனக்கு இருக்கு. எனக்கு வெளிப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா மேடம். இல்ல அதனால தான் நீங்க வந்து பொம்பளை பிறந்துட்டீங்கன்னு சொல்ல வரேன். வெளிப்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால தான் நீங்க வந்து சரி ஏதாவது ஆமா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை பட் எவரிபடி நோஸ் ரைட் ஓகே ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டம் அந்த அதை வந்து நானுமே யோசிப்பேன். நம்மளா இருந்தா போய் பேசிட்டோமா கடகடன்னு அப்படின்னும் போது இங்கே பேசணும். இது இந்த ஷோக்கு வந்ததே அதுக்கு தான். சீக்கிங் செகண்ட் லவ் அப்படின்னு வரும்பொழுது உங்களை வந்து நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்கெட் அபவுட் த 12 பேர் இந்த ஹவுஸ். நம்மள திடீர்னு வெளியில 1000 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்ன்றது இருக்குல்ல. இந்த இருமல் இருக்குல்ல ஜாக்கி கிளையண்ட் சொல்லுவாரு ஸ்காட்டிஷ் இரும்பலாம் இது வெல்கம் டு தட் அப்படின்னு. நான் தொண்டை திடீர்னு ஒரு மாதிரி கட்டிடுமா சாரி அப்படின்னா வெல் கெட் யூ டு தட் சுதா அப்படின்னு. உண்மையிலே இங்க வந்த இந்த மாதிரி கேமரா இருக்க உட்காந்தாலே வந்துடும் நெஞ்சில் வந்து நிற்கும். நல்ல வேலை நெஞ்சில் நிற்கிதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். அந்த சளியாக இருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டம். பட் இந்த சளி இது வந்து ஏதாவது பாடணும்னு ஆரம்பிக்கும் போது வந்து நிற்கும் அப்புறம் பக்கான்னு. ஏன்னா ஜாக்கி சொல்றது ரொம்ப கரெக்ட். ஒருவேளை ஹார்ட்ல சளி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அங்க சளி அதானே சொல்றீங்க. நெஞ்சில சளி இல்லாம இப்ப இங்க தொண்டையில தான் இப்ப இவங்களுக்கு இருக்கு இந்த இடத்துல. அப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ரீத் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாடுறப்ப ரொம்பவே டிஃபிகல்ட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்பீக். ஓகே ஓகே பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். கண்ணை கொஞ்சம் தீரந்தே கண்களுக்குள் விழுந்தாய் எனது விழிகளை மூடிக்கொண்டே சின்ன சிறு கண்களில் உன்னை சீர எடுத்தேன் கண்ணை கொஞ்சம் தீரந்தே கண்களுக்குள் விழுந்தாய். ஓகே சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம். நேற்று இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டாங்க இல்லையா? இன்னைக்கு எபிசோடு எப்படி ஆரம்பிச்சதுன்னா வீணாவும் நேகாவும் பேசிட்டே இருக்கும்போது தேஜஸ் வந்துட்டு ஆமா இப்படியே பேசி 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 பண்ணு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. வீணா வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. நான் ஆரம்பத்திலேயே ஒரு இடத்துல சொன்னேன் துபாய் பிடிக்குமா பராக் பிடிக்குமான்னு கேட்குறப்ப நான் துபாயின்னு தான் சொன்னேன்னு பராகுன்னு எழுதி வச்சே மாத்தினாங்க வீணா. ஓகேவா? அவங்க கிட்ட கொஞ்சம் அந்த விஷயங்கள் இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா நம்ம ஒரு 2 எபிசோட் முன்னாடி பேசியிருப்போம். தேஜஸ் வந்து தினேஷை மேன்லியே இல்லைன்னு சொல்றாரு. ரொம்ப கம்மியா பேசுறாரு. ஒரு மேன் திங்கா வந்து அவர் வந்து பட்டியை தூக்கிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது வீணா என்ன சொன்னாங்கன்னா நமக்கு காட்டினது அவங்க 2 பேரும் பேசினது நமக்கு காட்டினது என்னன்னா ஆமா கரெக்டு தான் நீ சொல்றப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னும் பொழுதும் டோன்ட் செட்டில் ஃபார் லோ உன்னை விட ஒரு கொஞ்சம் கம்மியானவங்களுக்கு செட்டில் ஆகிடாது அப்படின்றத தேஜஸ் சொல்லும் பொழுதுமே வீணா வாஸ் சோ ஹாப்பி அபவுட் இட். அவங்க அதை அக்செப்ட் தான் பண்ணிக்கிட்டாங்க அந்த இடத்துல. ஆனா இன்னைக்கு அவங்க அப்படியே தினேஷ் முன்னாடி எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி வந்து பேசல. நான் பேசுனதே என்னன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை நீ அப்படி கூப்பிட்டு பேசுறது. அவங்கள மேலே நம்பிக்கை இல்லை. அது மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து பொட்டி தூக்கிறதுக்குலாம் ஆள் இருக்கு இது மாதிரிலாம் போது அவங்களுக்கு தில்ப்பு தட்டிடுச்சு. நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். இல்ல ஜாக்கி அப்ப அப்படி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா தேஜஸ் கிட்ட நீங்க அப்பவே சொல்லிருக்கணும். ஆமா ஓ அப்படியா தேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தினேஷ் கிட்ட வந்து அந்த தினேஷ் கிட்ட கூட தான் வந்து தேஜஸ் இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்றத மட்டும் தான் சொன்னாங்களே தவிர்த்து இன்னொன்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தேஜஸ்க்கு இந்த மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் தெரியல. அவர் கொஞ்சம் அந்த வெளிநாடுகள்லயும் வளர்ந்ததுனால ஓப்பனாவே பேசி பேசி பழகுனதுனால அவர் அப்படி மாத்தி பேச மாட்டேன்றாரு. இந்த இடத்துல தினேஷ்மே கொஞ்சம் வந்து கோவம் தான் பட்டுட்டார். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இது அப்புறமா தினேஷ் ரியலைஸ் பண்ணுவாரோ இந்த எபிசோடுகள்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஏன் அதை சொல்றேன்னா தினேஷ் வந்து எப்படி சொல்வாருன்னா நீ பேசிடக்கூடாது திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ்ங்கிற மாதிரிலாம் பேசிட்டாரு. இவங்களுமே எஃப் வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன அங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா கிட்ட தான் இவங்க இந்த இது கொடுத்தாங்கல்ல ஜாக்கி இந்த குடிக்கிறது. ஆமா புளிப்பு இனிப்பு மேபி 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 மேபி
ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, ஆமா. அந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. தேஜஸ் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு நேகாக்கு தெரியாம நான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் மூலமா எனக்கு வந்து தூது வந்தாருன்றது யாருன்னு பார்த்தா பிரியங்கா தான். ஆமா. பிரியங்கா கிட்ட பிரியங்கா இதுல போய் இதுல வந்து அது ஒரு ஹெல்ப்பா ஒரு ஃப்ரெண்ட்லினஸா அதை செய்யலாம்னு போய் கடைசியில அவங்க அதுல எப்பவுமே நம்ம மாட்டிட்டாங்க. அப்படிதான் ஜாக்கி, ஃப்ரெண்ட்லினஸா ஹெல்ப்பா பண்றப்பதான் நம்மள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோட் பண்ற மாதிரி வார்த்தை வந்து இவங்க வந்து காதலுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வருவாங்க, அப்புறம் தான் அதுல ஒரு ஈக்கு இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம. மான்விழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழம் பூவு அகரம் போனேரம் அவ பொன்னேரம் அவ சிரிக்க நினப்பு சிதறும் யாழப்பூவும் கோலம் போடும் ராசிதான் பல ஜாலத்தோட ஆட போகும் ராசிதான் மொட்டுக்கள் இன்னைக்கு பூவாச்சு சித்திரம் பெண்ணாச்சு கட்டுறேன் நாம் பாட்டு கைகளை தட்டுங்க கேட்டு சொல்லுங்க. டைவர்ட் பண்றதுக்கு வேற வழி ஐயோ ஒஸ்டான டைவர்ட் பாட்டு இது. அதுவும் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த பாட்டு எது எப்ப பாரு இந்த பாட்டை தான் போட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் நமக்கு பியூபர்ட் ஃபங்க்ஷன்னா இந்த பாட்டு ஓடும்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே பியூபர்ட் ஆயிட்டாங்க யார் வீட்லயோ ஃபங்க்ஷன் சிம்பாலிக்கா சொல்றாங்களாம். ஓகேவா சரி விடுங்க. இப்போதான் வந்து பிரியங்காவுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா என்ன வந்த அன்னைக்கு நடந்த விஷயங்கள் இது. வந்த அன்னைக்கு நீங்க போட்டு தூக்குறதுக்கு அப்புறம் தேஜஸ் வந்த அன்னிலேருந்து ஆனால் சொல்லிட்டு இருக்காரு ஜாக்கி எனக்கு இந்த வீட்டில் 2 பேர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது தான் சொன்னார். நேகா ஏன் அவ்வளோ பொசசிவ் வராங்க அப்படின்னும் பொழுது தேஜஸ் இன்னும் அவங்களுக்கு எதுவும் கன்ஃபர்ம்லாம் கொடுக்கல. அவருக்கு வந்து எப்படின்னா எனக்கு 2 பேர்கிட்டயுமே நான் பழகி பார்க்குறேன், எனக்கு யார் என் வைபோட இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவரோட ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. அதுக்கு தான் வந்து பிரியங்கா சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே எனக்கு நேகாவை பிடிக்குது அப்படின்போது நீ நேகா கூட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா நீ வந்து வேற யார்கிட்டயாவது பேசிப்பாருன்னு சொன்னதை அவர் வந்து பிரியங்கா கிட்ட வந்து என்ன சொல்லியிருந்திருக்காரு எனக்கு வீணாவை பிடிச்சிருக்கு அப்படின்போது. பட் வீணாவும் நேகாவும் பெட்மேட் என்னன்னா வெளியில இருக்கிற மீம்ஸ் என்னன்னா மாமா வேலை பார்க்குது விஜய் டிவின்னு ஒரு ஏன்னா இந்த மாதிரி ஏதாவதுனாலே எடுத்து வந்து சொல்லிடுவானுங்க. ஆனா இந்த மாமா வேலை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். கல்யாணத்துக்கு போறதுலாம் என்னன்னு கேட்கறேன் நான். பெரியவர்களாம் நிச்சயிக்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ. அது என்ன என்ன அவங்க 2 பேரும் என்ன சபரிமலைக்கு போறதுக்கு எல்லாரும் போயிட்டு நல்லா சாப்பிட்டு வாழ்த்திட்டு வர போறீங்க கேக்குறேன். ஓகே ஓகே வாட் இஸ் தி பாயிண்ட்? இது ஒண்ணு அப்படி டைரக்டா யோசிக்கலனாலுமே ஜாக்கி ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்போம். திடீர்னு வந்து ஒரு பையன் வந்து அதுதான் அது வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இப்படியான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும்போது இப்ப சீரியல்ல என்ன பச்சகோவிந்தம் பாரதி நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா? சீரியல் வேற லெவல் போயிட்டு இருக்கு மேடம். நானே பார்த்தேன். ஆமா பாத்தீங்களா எனக்கு நானுமே கவனிச்சேன் ஜாக்கி. கவனிச்சிருக்கீங்களா? அது லவ் பாட்லாம் போட்டு ரொமான்டிக் நைட்லாம் காட்டுறாங்க. அதேதான் அந்த மாதிரி தான். அந்த என்னது நீங்க கூட சொல்லுங்களேன். ஐயோ இப்படி அந்த மனோரமா கூட லைட் பிடிக்கிறது விளக்கு பிடிக்கிறது அதான் சிவராத்திரில பிடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் வந்து டான்ஸ்லாம் இருக்கு சீரியல்லே. ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது தலைவர் என்னைக்கோ பண்ணது மிச்சம் தான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஆக்சுவலி சிந்தனது சதர்னது எல்லாரும் உங்களை சொல்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப ஐ மீன் சாரி எல்லாரும் உங்ககிட்ட சொல்ற மாதிரி சொல்றீங்க. என்னதுன்னு இந்த மாதிரி தலைவர் மிச்சம் சொச்சம் தான் அப்படின்றத கரெக்ட் தானே? டீ அவ்வளோதான் ஜாக்கி, எத்தனை தடவை குடிச்சாலும் அவ்வளோதான் இருக்கும். சரியா? சரி விஷயத்துக்கு வருவோம். ஸோ பிரியங்கா வந்து இதில் கொஞ்சம் வந்து ஆக்சுவலாக மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்க வந்து இது பண்ணிலாம் பண்ணல, அவங்க ரொம்ப ஜாலியா நீ ஏன் இவ்வளவு ட்ரை பண்ண நீ ட்ரை பண்ண அப்படின்லாம் சொன்ன விஷயத்துக்கு எல்லோரும் இன்று மாலை இது பூந்தோட்டத்துக்கு வந்து எல்லாரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்காங்க எல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி இவங்க ஏதோ ஒண்ணு செய்ய போய் கடைசியில அது வந்து பூமரங்கம் மாறிடுச்சு. இதுல நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஜாக்கி. இப்ப என்ன வந்து ஒருத்தவங்க இப்போ உங்களை நீங்க வந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க யாரோ ஒருத்தவங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்டு அவங்க வந்து எப்படி சொல்றது, எப்படி சொன்னாலும் பிரச்சனை, நான் அப்படி இல்லை சரி. இப்போ நான் என்ன இப்படி வச்சுக்குவோம் ஓகேவா, என்ன வந்து நான் வந்து யார்கிட்டயோ பேச போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா பேச போறேன், என்ன கூப்பிடுறாங்க யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு, உன்னை வந்து இவர் வந்து கூப்பிடுறாரு பேசுறதுக்கு, ஆனா வந்து உன்னோட ஃப்ரெண்டுக்கு தெரியக்கூடாதான் அப்படின்னா டக்கு அங்கேயே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? நான் என்ன மயிருக்கு போகணும், அவனை இங்க வர சொல்லுன்னு ஒண்ணு அங்க இங்க வர சொல்லு. அது என்ன என் ஃப்ரெண்டுக்கு தெரியாம என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்றத சொல்லிடுவோமா இல்லையா? அப்படி சொன்னதுதான் ஒருத்தன் சாமியாரவே போயிட்டான். அதோட போனவன் தான் என்ன இப்படிதான் பாருங்க மேடம், அதோட போனவன் தான் மேடம். அது வந்து தப்பியா அவர் பண்ணது? அதுதான் அன்னைக்கு அந்த அடியை வாங்கினவன் அவனால அதுக்கப்புறம் எழுந்திருக்க முடியல. அதோட செம்மையார போனவன் தான். அப்படி இல்லையா? இவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்வேன், நீ போய் இவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. நான் அங்கவே கேட்டேன்,
அவங்கள்ட்ட பேச முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா நான் கண்டிப்பா அவங்கள்ட்ட போய் பேசுவேன் அப்படின்னு. என்கிட்ட சொல்லாதீங்க அதை பத்தினே சொல்லிட்டேன். ஆமா, என்கிட்ட இதை பத்தி பேசாதீங்க, அப்படி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை என்கிட்ட சொல்லாதீங்கன்னு ஆனா சொல்லிட்டேன். நானாவது என்னடா சொல்லற, நான் சொல்லலான்றது என்னதான் நினைச்சிருக்கானாவது கேட்பேன். அது கூட அவ கேட்கல. எனக்கு வந்து அவகிட்ட என் பொய்டாட்டிட்ட கேட்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதெல்லாம் அங்கேயே படார் படாஃபட்டு தான், டமால் டமால் தான். அதனால அங்கேயே சொல்லிட்டேன். அதை தான் இவங்க இப்ப சொல்லி காட்டுறாங்க. அப்படிதானே நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜெயின் சாமியார் ஆயிட்டான். அதனால ஆகலையா அவன்? அந்த அடி அவனால மறக்க முடியாது. இப்படி ஒரு மரணடி ஆக்சுவலி பிச்சிருவேன். ஓகேவா, சரி இப்ப அதை விடுவோயா. ஜாக்கி, ஜெயின் சாமியார் கதை எதுக்கு இங்க எடுத்துன்னு வரீங்க? அப்ப நம்ம அப்படிதானே கொடுக்கல. அப்படிதானே நம்ம ஹோப்பே கொடுக்க கூடாது தானே. இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வீணா என்ன தெரியுமா சொன்னாங்க, ஓகே நான் வந்து பேசுறேன், நான் சொல்ல மாட்டேன் நேஹா கிட்டேன்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படி சொல்றீங்க? அப்ப நீங்க என்ன சொல்லணும், அப்பவே பிரியங்கா கிட்ட, இல்ல பிரியங்கா இது செட் ஆகாது, வீட்டுல 12 பேர் தான் இருக்கும், நேஹாக்கு தெரியும் கண்டிப்பா எப்பவா இருந்தாலும், அப்ப வந்து என்னால நேஹாவை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். எய்தர் நேஹா கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா தெரிஞ்சுக்கிட்டோம், நான் தேஜஸ் கிட்டயும் இதை தான் சொல்ல போறேன்னாவும் சொல்லிருக்கணும். ஆமா, இவங்க தேஜஸ் கிட்ட பேசும்பொழுது வேற மாதிரி தான் ஜாக்கி பேசினாங்க. ஓ பாத்தீங்களா, எனக்கு நீங்க சொல்லும்போது தான் எனக்கு புரியுதுங்கிற மாதிரிலாம் தான் பேசினாங்க. அப்ப இப்ப டக்குன்னு எப்படி மாத்திட்டாங்கன்னா, பிரியங்காவை வந்து டப்புன்னு தப்பு சொல்றது எப்படி நியாயம்? அதான் பிரியங்கா கேட்டாங்க, நான் உன்னை கூப்பிட்டேன்ல, ஏன் இப்ப நீ வந்து வராதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் வரேன்னு சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, உடனே இங்க பஞ்சாயத்து மாஸ்டர் யாரு வந்தா, உங்கள்ட்ட தான் அந்த கொஸ்டின், யார் வருவா? பஞ்சாயத்து மாஸ்டரா அங்க யார்? ஆப்வியஸ்லி அசிம் தான். அங்க பஞ்சாயத்து மாஸ்டர் மாதிரி அவர் வந்து உட்கார்ந்தாரா, உட்கார்ந்த உடனே அவர் வந்து பிக் பாஸ் வின்னர் அப்படின்னு நிறைய இன்னும் அவர் வந்து இறங்கவே இல்லை ஆக்சுவலா. அது ஆனா அவரை யாருமே அந்த வீட்டுல மதிக்கலன்றதான் அங்க மேட்ரு. ஒருத்தவங்க கூட கொடுக்க மாட்டாங்க. ஜாக்கி இப்படி சொல்லலாமான்னு தெரியல. சொல்லுங்க, அதான் சொல்லலாமான்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களே, சொல்லுங்க. பிக் பாஸ் ஹோஸ்டா இருக்கிறவங்களே மதிக்கிறது இல்ல ஜாக்கி யாரும். ஹோஸ்டே வந்து போன வாட்டி உட்காருங்க, எந்திரிங்க, உட்காருங்கம்மா, பேசாதீங்கம்மா அப்படின்னு கஞ்சி கேட்கற அளவு பேசிட்டு இருந்தாரு. ஹோஸ்டுக்கே அந்த நிலைமை, அவர் 1008 படம் நடிச்சு அவருக்கே இந்த நிலைமை தான். சரிங்களா, இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, டிஜிட்டல் வேர்ல்டு ஜாக்கி மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கு. சில பேர் வேணா அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கலாம், மூவ் ஆன் ஆகாம, மத்தவங்க எல்லாம் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்காங்க ஜாக்கி. உண்மைதான், கரெக்டா சொன்னீங்க. சரியா. சோ இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, பிரியங்கா வந்து நியாயமா, அப்ப பிரியங்கா டக்குன்னு சொன்னாங்க, இவர் வந்து உட்கார்ந்தோடனே தயவுசெய்து வாங்கடி எழுந்திரிச்சு போயிடலாம். இவர் என்ன நாட்டம் மாதிரி நடுவில் உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் தேவையா, முதல்ல கிளம்புங்க. ஆமா, இப்ப ஏன் இந்த இடத்துல அசீம் வந்தாரு, அப்ப ஜாக்கி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் சொன்னாரு. இப்ப அவருக்கு பாயிண்ட் மறந்துச்சு. என்னது ஜாக்கி அப்ப என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டா சொன்னாரு. இப்ப அசீம் இங்க வந்து உட்கார்றதே எதுக்குன்னா, பிரியங்கா அவருக்கு வந்து நிறைய ஹைட்டட் கொடுத்துட்டாங்க, ஏன்னா பிரியங்கா சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது பிரியங்காவை வந்து காலி பண்ணணும்னா இப்ப நான் நாட்டாம பொறுப்புக்கு வரணும். அதேதான், நான் நாட்டாம பொறுப்புக்கு வந்தாதான் எனக்கு பிடிக்காதவங்களுக்கு தப்பான தீர்ப்பை கொடுத்து அசிங்கப்படுத்த முடியும். அதேதான், அதுக்குதான் அவர் வந்தாரு ஆக்சுவலா. ஆனா அதுல என்னன்னா, இந்த பாண்டு இவங்க ஈடனா, ஆமா இவங்க ஈடன் மோனிஷா, இவங்க 3 பேரும் ஒரே ரூம் ஆக்சுவலா. ஓகேவா, ஸோ இந்த 3 பேருடைய பாண்டில் தான் அவங்க வந்து கூப்பிடுவாங்க, வெளில போகலாண்டின் போது யாரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பண்ணுவார், அப்போ தான் வந்து ஒரு சண்டை வரும். அதாவது பிரியங்காவை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் அசீம் வந்து இது உள்ளார வருவார். இவர் அதான் கேட்பாருங்க போயிட்டு, பிரியங்கா பண்ணுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல, அவரை மாதிரியே பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணி காட்டினாங்க. ஜாக்கி அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்னாரு. உங்களுக்கு தான் கேவலமா இருக்கு, வெளில இந்த வீட்டுல நானும் இருப்பேன், நீங்க யாரும் என்ன வெளில போக, நீங்க வெளில போங்க அப்படின்னு. ஏற்கனவே இவரை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதேதான், போய் வெளில. ஆனா இதுல அங்க பின்னாடி போறதுக்கு முன்னாடியே சொல்லி இந்த ஈடன் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆமா ஜாக்கி, அவர் பேசுறது பழகிறது எல்லாமே நடிப்பா இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, கேமராக்காக தான் பேசுறாருன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த துணியை தூக்கி போட்டு அனிபா மாதிரி வேட்டியை தூக்கிட்டு போய் மறக்கிற மாதிரி நிறுத்துன்னு அழுவ மாட்டா ஆடி நிறுத்தியாச்சு அதை. ஆனா அந்த பொண்ணு நிறுத்தல, சொல்லி முடிச்சுட்டு தான் மறுவேளை ஃபுல் டீடைல். அதாவது இந்த இடத்துல பிரியங்காவுமே சொன்னாங்க, நல்லாவே 2 பேருமே எழுத்து கரெக்டா பேசுறாங்க. பிரியங்கா மோனிஷாவை விட பிரியங்காவுக்கும் ஈடனுக்கும் கரெக்டான அந்த பாண்ட் வந்து கரெக்டா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப இங்க விஷயத்துக்கு வந்துருவோம். இவங்க 2 பேரும் இதெல்லாம் பேசினாங்க இல்லையா, பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இப்ப என்ன சொல்லணும், ரம்யா வந்தாங்களா? நான் ரம்யான்னு சொல்லணுமா இல்ல ரம்யா கிருஷ்ணன் சொல்லணுமா? இல்ல, நான் ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் சொல்லுங்க, ஏன்னா அதுக்குள்ள ஷால் போட்டாங்க அவங்க ஆக்சுவலா. ஓகே, அதனால என்ன வித்தியாசம்? அதேதான், நீங்க ரம்யாவை சொல்லலாம். சரி, ரம்யா கிருஷ்ணன் சொல்லலாம். ஸோ ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு அதை இந்த வீக்லி பஞ்சாயத்து மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. சரி, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வாங்குங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்டதே வந்து இவங்கள தான். அவங்க பேர் என்ன, வீணா
என்னதாம்மா பிரச்சனை, வீணா, தேஜஸ், நேஹா, அசீம் உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டு இதுல வரும்போது என்னன்னா வீணா வந்து மாத்தி மாத்தி பேசுனது தான் ஆரம்பத்துல இருந்தே Yes. இந்த இதுல பிரச்சனை. சில பேர் அதுதான் இந்த இது கயாஸ் தேரி மாதிரி எங்கேயோ ஒன்று நடந்து இதுல யார் யாரோ மாட்டிட்டு போயிருப்பாங்க. அதுல மாட்டிட்டு முடிச்சதுல பிரியங்காவும் வெக்கியும் மாட்டினாங்க. எஸ் எஸ் சில இடங்கள்ல வார்த்தையை விட வேணா நம்ம கெட்டமிடலாம் அப்படின்வாங்க. அந்த நேரத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா அங்க அந்த பெரிய சண்டையை தவிர்த்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் என்னன்னு பார்த்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற பெரிய சிக்கல்ல போயிடும். இதுல என்ன கொடுமைன்னா சம்பந்தமே இல்லாம நீங்க மாட்டிக்குவீங்க. அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா வேற யாருக்காகவும் நம்ம போகும்போது நம்ம மரியாதை சுத்தமா கெட்டு போயிடும். கடைசியில வந்து யாரு பண்ணாங்களோ அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா ஆயிடுவாங்க. இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னா தினேஷ்க்கு தான் ஆக்சுவலா ப்ராப்ளம். தினேஷ் தான் வந்து இது பண்ணணும். ஆனா வந்து தினேஷ் வந்து பிரியங்கா வந்து ஒரு ஹேட்டடா பாக்குறதும் அசீம் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ற மாதிரி அதுவும் வந்து மாத்தி பேசுற ரெண்டு பேருமே அசீமுக்கு வந்து ஜால் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதேதான். அதாவது அந்த வீணாவும் தினேஷும் சேர்ந்து ஜால் அடிக்கிறாங்க. அசீம் ஒரு நல்லவர் வல்லவர் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதனுடைய உண்மைகள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சவங்க அந்த வீட்டுல யாருன்னு பாத்தீங்கன்னா சிந்துவும் பிரியங்காவும். ரொம்ப நல்லா தெரியும் அசீமை பத்தி. ஈடனுக்கும் பட்டு இல்ல ஈடனுக்கு தெரியும். பட் இதை ரொம்ப எலாபரேட்டா பேசுறவங்க அவங்கன்ற இப்ப வந்து ஏன்னா அவங்க மலையாளம் தானே. இவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா பார்த்திருப்பாங்க. அதாவதுயா பிரியங்கா வந்து பிக் பாஸ்க்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வருவாங்க. இப்படி வருவாங்க. நல்லா ஆட்டிலாம் காமிச்சாங்க. இந்த கதை அந்த ஆடுறதெல்லாம் வேற எங்க வச்சுக்கோ உன்னை பத்தி நல்லா தெரியும். ஆமா அப்படியே சொன்னாங்க. ஆமா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டாங்க. அதனால இந்த இதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா இவரு இந்த மாதிரி போய் அங்க போய் பேசும்போது அதுக்கு ஒரு அங்கே ஒரு 20 பேர் இல்ல சப்போர்ட்டிங் சிஸ்டம் அங்க அதிகம். வெறும் 6 பேர். அதுல 4 பேர் இந்த பக்கம் ஒரே பொண்ணுக்கு 2 டேட்டிங்க்கு வந்து தள்ளி இது பண்ணிட்டு இருக்காரு நம்ம தேஜஸ். அதனால இவருக்கு ஆளே கிடையாது இப்போதைக்கு. இந்த வீணாவும் தினேஷும் தான் சேர்ந்துருக்காங்க அவருக்கு. ஆக்சுவலா எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. அங்க வந்து நீங்க அதாவது வந்து இது பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இங்க வந்து நீங்க பொண்ணு மனசை கவர்ந்தே ஆகணும். ஆமா நீங்க அவன் வந்து பல்ட்டி கில்ட்டிலாம் அடிச்சுன்னு இருக்கான். ஆமா மேடம். அப்படி இருக்கிறப்ப நீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல. அதுதான் மாட்டுறாங்க. சரியா? சோ இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதே பிரச்சனையை தான் திரும்ப பேசுவாங்க. தேஜஸ் அப்ப கிளியராவே சொல்லுவாரு. எனக்கு வந்து என்னன்னா நான் மேனிபுலேட் பண்ணிட்டேன்லாம் சொன்னார். நான் மேனிபுலேட்லாம் பண்ணவே இல்லை. நான் என்னவோ அந்த விஷயத்த தான் பேசினேன் அப்படின்னும் பொழுது தினேஷ் என்ன சொல்வார்னா மேனிபுலேட் பண்ற மாதிரி தான் இவர் பேசினாரு. அதாவது வந்து சில இடங்கள்ல உனக்கு வந்து இன்னும் பெட்டரா இருக்கு, நீ லோவா போகாத அப்படின்லாம் சொல்லும்போது ஆமா நான் அவளுக்கு வந்து ஆப்ஷனை தான் சொன்னேன், இதுல என்ன எனக்கு இருக்குன்னு புரியல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே பேசினது எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் நேஹாக்கு வந்து அப்போ அங்கேயுமே பிரியங்கா சொன்னாங்க நேஹாக்கு இது தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுறப்ப அவங்க நேஹா கிட்டேயே சொன்னாங்க மேம். அப்போ அங்கேயே சொல்லியிருக்கலாமேங்கிறதா என்னுடைய கேள்விங்கிற மாதிரி இவங்களுடைய பிரச்சனையை பேசும்பொழுது கடைசியாக ரம்யா கிருஷ்ணன் எப்படி சொன்னாங்கன்னா பேசி தீர்க்காத ப்ராப்ளமே இல்ல, பேசி சால்வ் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க வந்ததே செகண்ட் லவ் நீங்க கிரியேட் பண்றதுக்கு, இங்க வந்து சண்டை போறதுக்கு வரல நீங்க. அதேதான். அதனால எதா இருந்தாலும் மன்னிப்போம் மறப்போம், பேசி தீர்த்துக்கங்க, சண்டையா போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொட்டி கட்டி கிளம்புறாங்க. ஆமா பொட்டி கட்டி கிளம்புறதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களோட ப்ராப்ளமையும் பேசினாங்க. மோனிகா அண்ட் வெக்கைய கிட்டையும் கேட்டாங்க. வெக்கே ரொம்ப தெளிவா அவருடைய ப்ராப்ளம்லாம் சொன்னாரியா உண்மையிலேயே. இப்ப மோனிகா எப்படி சொன்னாங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேன், அதே மாதிரி அவரை வந்து நீங்க வந்து என்கிட்ட நீங்க எப்ப வேணா வந்து பேசலாம்னு சொன்னேன் அப்படின்னும் பொழுது சில விஷயங்கள் சொன்னாங்க. இந்த ஸ்பைஸ் ஜார் எனக்கு கொடுக்கல, இந்த மாதிரி பேசின கதையை தான் வச்சுக்கோங்களேன். வெக்கே சொன்னது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னா ஒரு பூ கொண்டு போய் கொடுக்குறோம்ல இந்த இடத்துல, அதை கூட நீங்க மிஸ் பண்ணிட்டாங்க மேம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் வெக்கே வந்து மென்ஷன் பண்ணாரு. இதுல என்ன பிரச்சனைனா அவர் எதனால வந்து மாட்டினாருன்றதையும் நான் சொல்றேன். வெக்கையோட பிரச்சனையே இந்த பொண்ணு வந்து அங்க கூட பிரியங்கான்னு ஒரு பொண்ணு அங்க இருக்கு, ஸ்மார்ட்டான பொண்ணு. அது கூட மோனிஷாவும் ஐடனும் சேர்றதுனால என்ன ஆகுதுன்னா இவருக்கு அதில் ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்குது அவருக்கு. அதனால் அந்த 3 பேர்னு அவர் அங்கே சொன்னார். அந்த 3 பேர்னு சொன்னது அவங்க எல்லாருமே ஹர்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக முக்கியமாக பிரியங்காவுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பிரியங்காலாம் வந்து வெக்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து பிரியங்கா பயங்கரமாக அழுதாங்க. காரணம் என்னென்னா வெக்க இப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் வந்து நான் வந்து அவனுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட்டிங்லாம் பண்ணியிருக்கேன், அவன் இப்படி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கலன்ட்டு. அதே மாதிரி அவரு சொன்ன கருத்து அப்படி இருந்தாலும் அவர் அதை சொல்லிக்க கூடாதுன்றதான் மேட்ரு. சம்டைம்ஸ் நம்ம நல்லது பண்றேன்னு ஒரு வார்த்தை விடுவோம், அது கடைசியில பெரிய காயத்தை ஏற்படுத்திடும். அது மாதிரிதான். ஏன்னா வெக்கே சொன்ன வார்த்தை என்னன்னா இவங்க 3 பேரும் வேற வேற ரூம்ல போட்டீங்கனாலே கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டாரு. அந்த இடத்துல தான் அந்த விஷயங்கள் வந்து தப்பு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வெக்கை வந்து வேற யாராவது இப்ப சிந்து இல்ல பிரியங்காவோ யாராவது ஒருத்தவங்க கிட்ட அது போகும்போது ஒருத்தவங்க பக்கத்துல ஒருத்தவங்க தப்பாவே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தப்பா தான் நீங்க நம்புவீங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்ஸ்டாவில் வந்து ஒருத்தனை பத்தி அவன் பொய்யே சொன்னாலும் திரும்ப திரும்ப அந்த ரீல்ஸ் வந்துட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு கடத்துல நம்ப ஆரம்பிச்சிருங்க. அதுதான் இங்க நடக்கிறது. இந்த டிஜிட்டல் மாஃபியா விஷயங்கள் வந்து இது இப்படிதான் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து அந்த ரூம்ல வந்து ஒன்னா இருக்கும்போது
ஒரு தப்பா அதான் பிரியங்கா மாதிரி ஒரு ஆளை வந்து மேனிபுலேட் பண்ணி மாற்ற முடியும் வெக்கைக்கு எதிராக. எஸ். ஏன்னா மோனிஷா வந்து உண்மையாக இல்லை. அதாவது வெக்கைக்கு மோனிஷா வந்து உண்மையாக இல்லை. அவர் வந்து ரொம்ப டிகிரேட் பண்ணதும் புறக்கணிச்சதும் நிராகரிச்சதும் நிறையா. ஆனால் பிரியங்காவுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர், பிரியங்கா மேலே வெக்கைக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்றதை அவங்களால அதை பொறுத்துக்க முடியல. அதுக்கு வந்து மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ சொல்கிறாங்கல்ல பிரியங்கா கிட்ட, ஆனால் இவங்க போய் வெக்க கூட பயங்கரமாக க்ளோஸ் ஆவாங்க பாருங்க. ஆமாம், அதுதான் சொல்றேன். அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இது இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார இது நடக்கும் தெரியுமா? நம்ம ஃப்ரெண்டை வந்து ரொம்ப நமக்கு பிடிக்கும், ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நமக்கு பிடிக்காது. அதுவும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டு பிடிக்குதுன்னா சுத்தமா பிடிக்காது. ஆமா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து மோனிகா இதுல வந்து யாரும் விளக்கல அப்படின்றதா மேட்டர். அதே இதுல யாருமே விளக்கல. ஆனா என்னன்னா இதுல நீங்க பொறாமப்பட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மயரா போயிடும். அவ்வளவுதான், அது மட்டும் நான் சொல்லுவேன். ஸோ மோனிஷாவுடைய ப்ராப்ளம் அதுதான். அதை வந்து இவங்க அப்போ ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ரிசீவிங் அண்ட் அவருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லம்மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் சொல்லி அவங்களோட விஷயங்களை முடிச்சாங்க. அண்ட் பிரியங்காவுடைய கதையை கேட்கும்போது பிரியங்கா சொன்னாங்க, எனக்கு யாருமே இல்லை மேம், நான் பாட்டு ஜாலியா இருக்கேன் இந்த வீட்டில், அவ்வளோதான் எனக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றதையும் வந்து பிரியங்கா மென்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகுதான் வந்து சிந்தூரி உங்க கதை என்னம்மா அப்படின்னு பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, பாருங்க அசீமோட தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து இது போனேன், எனக்கு அசீம் மேல யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுதான் எல்லாருமே சொன்னாருன்னு தேஜஸ் இல்ல தினேஷுமே சொன்னாரு. ஆனா என்னன்னா சாஃப்ட் கார்னர் சொன்னாரு, அவர் வந்து ரொம்ப நல்லவர், இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அவர் கெட்டவர் கிடையாது அப்படின்றத வீணாவும் அவங்களும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ். ஆமா, இங்க பிரச்சனை என்னன்னா கேமரா முன்னாடி நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க அப்படிங்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு வந்து சொல்றேன், இப்ப நம்மளுடைய பாஸ் யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம கிட்ட ஒரு கால்ல இருக்காங்க, 1-to-1 கால்ல, அதுவும் ஆஃபீஸ்ல இல்லாம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது நீங்க நிறைய பாஸ் கிட்ட இதை பார்த்திருப்பீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது ரொம்ப கேஷுவலா தான் இருப்பாங்க, ரொம்ப வந்து இது இப்படி பண்ணுமா இப்படி பேசு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா இதே அவங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கர ஷோ ஆஃபா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்து கூட சத்தமா பேசுவாங்க, நம்ம கிட்ட வந்து கத்தி கேட்பாங்க. அது என்னது உனக்கிட்ட சொன்னேன்னு உனக்கு தெரியலையான்னு அந்த பாசினஸ் வருவாங்க. இது வந்து ஆனா நீங்க என்கிட்ட கேமராவுக்கு இல்லாமல் இருக்கும்பொழுது எப்படி இருக்கீங்களோ, கேமரா இருக்கும்பொழுதும் அப்படி இருந்தா மட்டும்தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். என் ஆபீஸ்ல என்ன 10 பேருக்கு முன்னாடியுமே நீங்க என்ன ஒரு ஈக்குவலான ஒரு கொலீகாவோ ஒரு என்ன வந்து கரெக்டா ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டா அங்க ட்ரீட் பண்ணாம நான் வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போதோ கால்ல இருக்கும்போது மட்டும் நீங்க என்ன கரெக்டா ட்ரீட் பண்ணி வாட் இஸ் தி யூஸ்? கண்டிப்பா அததான் அசீம் மேல இருக்கிற பிரச்சனை. அவர் ஒருவேளை கேமராவுக்கு பின்னாடி நல்லவராகவே இருந்தாலும் கேமரா முன்னாடி அப்புறம் அந்த அவரோட பிஹேவியர், அவர் இப்படிதான் பிஹேவே பண்ணுவார் அப்படின்னா அந்த பிஹேவியர் உங்களுக்கு வேணா கரெக்டா இருக்கலாம், இவங்களுக்கு டாமினண்டா தானே இருக்கு. சோ இந்த இடத்துல சிந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பதான் ராஜா பேசிக்கிட்டு இருக்காரு, ஓரளவுக்கு பேசுறோம், இதுக்கப்புறம் போக போக பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஆபித் வந்து சொன்னாரு, சிந்தூரி மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து எஃபோர்ட் போடணும், நான் பாக்குறேன் பண்றேன் அப்படின்னாரு. ஆபித் நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், அவங்களே இப்படி சொன்னா வந்து ரொம்ப சாஃப்டா இருந்தா அவங்களே வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் எல்லாம் அப்படிலாம் கிடையாதுயா, அப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்க, ஓகேவா? அவர் இன்னுமே மென்டலி ப்ரிப்பேர்டா இல்லையா? ஆமா, இல்ல அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த சீட்டை வேற யாருக்காவது கொடுத்துக்கலாம், எக்ஸ்பிரசிவான ஒரு ஆளுக்கு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆட்கள் எப்படி தேர்ந்தெடுத்து உள்ளார வந்தாங்கன்னு தெரியல. சரி விடுங்க. அபிஜித் ஆபித் தான் சொல்றாங்க, அவர் அபிஜித்லாம் சொல்ல, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அசிம் கிட்ட கேட்கும் போதே வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா கேட்டாங்க. போன இதுக்கு அப்புறமே வந்து 2 எபிசோடுக்கு அப்புறமே நீங்க வந்து எப்படின்னா ரொம்ப டாமினேட்டா இருக்கீங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்றீங்கன்னு சொல்றாங்க. நீங்க இப்படிதான் இருக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது தான் அவர் வந்து என்னன்னா டப்புன்னு வந்து சொல்வார், இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இப்போ உங்களை இப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது அப்படி நான் நடந்துக்கிறேன்னான்னு எனக்கு தெரியல மேம், நான் பாக்குறேன், நான் மாத்திக்கிறேன்னு ஒன்னும் சொல்லணும், இல்ல நான் இப்படி நடந்துக்கிறது இல்லை. உடனேவே இவர் எப்படி தெரியுமா சொல்றாரு, மிஸ் என்ன வந்து ஈடன் தான் வந்து நான் அபியூசிவ்னு சொல்றா. ஆனா நான் எப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப யோகியமேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, நான் மாறவே முடியாது, அவர் அப்படிதான் இருக்காரு. அதேதான், நான் செய்யறது கரெக்ட், மத்தவங்க எல்லாம் தப்பு அப்படின்றதையும் மேனிபுலேட் பண்ணி இவங்க மேல பழிய போட்டு டைவர்ட் பண்றதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப நாள் அதான் எல்லா இடத்துலயும் போய் அசிங்கப்பட்டு தான் வரணும். அதுதான், ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லா பொண்ணுங்களும் நல்லாவே தெரியுது அவர் எதுக்கு இங்க வந்தாருன்னு கேக்குறாங்க மேம். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து அபியூசிவ்னு சொல்றாங்க மேம் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே வச்சார். நீ ஏன்பா டாமினேட்டடா இருக்க அப்படின்னு கேட்டா, ஏங்க எல்லாத்தோட என்ன தெரியுமா சொல்றாரு, அபித் கிட்ட கேட்டு பாருங்களேன், நான் டாமினேட்டடா இருக்கேன். ஆபித் ஃபீல் பண்ண மாட்டாரு, இல்ல ஆப்போசிட் போல் தானே ஃபீல் பண்ணுவாங்க.
அதுவே அவருக்கு புரியல 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 அதான் உண்மை. அவ்வளவுதான். ஸோ இதன் பிறகு சூப்பரா சொன்னாங்க ஈடன். அவரை மாதிரி என்னால் மேனிபுலேட் பண்ணல, எனக்கு பேச தெரியாது மேம், இதுவே தப்பு மேம் அப்படின்னா. இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அமைதியாவே இருக்க மாட்டேன்றாரு ஜாக்கி. ஆமா பேசிட்டே இருக்காரு அவரு. அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க ஜாக்கி நம்ம ஞாபகம் இருக்கா இந்த அழுதாருன்னு சொன்னோம்ல, நம்ம கூட அதை பத்திலாம் நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு சொன்னோம் தெரியுமா? பாக்ஸ் ஓபன் பண்றப்ப ஜாக்கி எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்த சொல்லும்போது டயப்பர் என் பையன் வந்து பக்கத்துல அதை பத்தி நம்ம பெருசா எதுவும் கமெண்ட் பண்ணிக்க வேண்டாம்னு நீங்க சொன்னீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நீங்க இந்த வார்த்தை தான் சொன்னீங்க. அப்படியே ஈடன் சொன்னாங்க, எனக்கு தெரியல, எல்லாருக்குமே அது ரொம்ப ஒரு வலியான விஷயம் தான், பட் அவர் பண்றது எல்லாமே எனக்கு கேமராக்காக பண்ற மாதிரி இருந்ததுன்ட்டாங்க. உடனே மேம் இதை நீங்க இப்பவே ஸ்டாப் பண்ணி ஆகணும் மேம், இல்லன்னா இது அவ்வளவுதான். எல்லாத்தையும் விட என்கிட்ட நீ சாரி கேட்கணுங்கிறாரு. எதுக்கு அவங்க எனக்கு புரியவே இல்லை. அதனாலதான் இந்த மாதிரிதான் இந்த சேர்ல உட்காந்தால இந்த சந்திரமுகியா மாறுற மாதிரி ஒரு வந்து நாட்டமே மாறிடுவாரு. அதேதான் அதை கரெக்டா சொல்றாங்க எல்லாருமே. இவங்கெல்லாம் நான் சாரி கேட்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இவர் வந்து என்ன சொன்னாரு, அப்பனா நான் வாக் அவுட் கூட பண்றேன் போயிட்டு வா. அப்புறம் தேஜஸ் தான் போய் பண்ணாம போல ஏதோ போய் தேஜஸ் ஏதோ சொல்லும் பொழுதுமே அவர் விடல. அவ சாரி கேட்கணும், நிறைய கட் பண்ணிட்டாங்க. இவர் ஏதோ பேசியிருந்தாரு, சாரி கேட்கணுங்கிறதுல குறியா இருந்தாங்க. ஈடன் நான் சாரி கேட்க மாட்டேன்னு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எனக்கு இதுதான் தோணுச்சு, அதை தான் நான் சொல்றேன் அப்படின்னாங்க. அப்பதான் ரம்யா கிருஷ்ணன் வந்து டென்ஷன் ஆகி நான் அடுத்த வாரம் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சிருவாங்க. உடனே 2 பேரும் சாரி சொல்லிட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸ் ஆவாங்க. அதன் பிறகுதான் இப்ப ஜாக்கி சொன்ன விஷயங்கள்லாம் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவாங்க. நீங்க இங்க வந்ததே இதுக்கு தானே, செகண்ட் லவ்க்கு தானே, அப்படி இப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பைஸ் டாஸ்க் வந்தது. திரும்பவும் ஸ்பைஸ் டாஸ்க்ல வந்து ஒரு சில பேர் வந்து நான் அதே விஷயத்தை தான் ஃபீல் பண்றேன், நான் எந்த ஒரு மாற்றமும் பிரியங்கா வெங்கி மேல வச்சிருக்கிறதும் மாற்றம் இல்லைனாங்க. வெங்கையும் வந்து பிரியங்கா மேல வச்சிருக்கிறது மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. ஆக்சுவலா இதை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அழுதாங்க. அவங்களுடைய அழுகே என்னன்னா, அது எல்லாத்துக்குமே காரணம் பிரியங்காங்கிற மாதிரி எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், பட் வெக்கே வந்து 3 பேரையும் இப்படி இல்லைன்றத வந்து சொல்லியிருக்க கூடாதுங்கிறதையும் அவங்களோட தாட் ப்ராசஸ் அதுல சொல்லும்போது சொல்லுவாங்க, இவங்களோட எப்படிடா நம்ம குடும்பம் நடத்துறது, இதுக்கே இப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட பேசாத அவ கூட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆக்சுவலா அந்த அர்த்தத்துல வெக்கே சொல்லலை. அவருடைய தாட் ப்ராசஸே என்னவா இருந்ததுன்னா, எனக்கான டைமை இந்த பொண்ணு எனக்கு கொடுக்கல, இந்த பொண்ணு காரணமே எப்ப பாரு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேங்கிறத காரணமா சொல்லுது. என்னாலையும் மூவ் ஆன் ஆகி இதனால் போக முடியல. இதுதான் வெக்கையோட ப்ராப்ளம். இவங்க வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு மூவ் ஆன் ஆகி போயிடுவாரு. இல்லைங்க, அதுதான் அங்க இருக்கிற சிக்கல். இப்ப அவங்களுக்கு வந்து இவங்க யாரும் பழக்கம் கிடையாது, எல்லாருமே புது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த அவங்க கூட பேசுறது பழகிறது அந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒருத்தனை நீங்கள் டீல் பண்ணுறீங்க, டீலில் விட்றீங்க, ஏன்னா அவன் உங்களுக்காக நின்றுட்டு இருக்கான், உங்களுக்காகவே யோசிச்சுட்டு இருக்கான், உங்களுக்காகவே பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் வேலையை பார்த்து போக ஆரம்பிச்சிடுவான். ஆனால் அதையும் விடாமல் இதையும் விடாமல் போட்டு காலி பண்ணும்போது தான் அங்கே பிரச்சனை வருது. அதில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா இன்னைக்கு உங்களுக்கு? அவங்க சொல்லும்பொழுதே என்ன, என்கிட்ட இவர் வந்து நான் கூட தான் போய் உட்காந்துட்டே இருந்தேன், அப்போ அவன் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கான். இது எப்போ அவர் செய்யறாருன்னா 4வது நாள்ல தான் செய்யறாரு. நீங்க வந்த நாள்ல இருந்தே அப்படிதான் இருக்கீங்க, அப்புறம் எப்படி திடீர்னு அவர் மாறுவாரு? இது இன்னொரு ஒரு விஷயமா அப்படியே சாயிடு வாக்குல அவங்க சொல்லுவாங்க. அது பிரியங்காக்கு தான் இன்னும் புரியல ஆக்சுவலா. ஆமா, எல்லாம் பண்றதெல்லாம் வந்து எனக்கு கூட டேட்டு, ஆனா வந்து ஸ்பைஸ் ஜார் வைக்கிறது உனக்கு அது வந்து இதுக்கு இந்த பிரியங்கா மரமண்டைக்கு புரியல. ஆக்சுவலி டபுள் கேம் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க மோனிஷா. இவங்க வந்து இவங்க மேல அதுதான் அது அப்புறமேட்டா புரியும். எந்த நண்பர்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அது புரியும். அப்பதான் தெரியும். புரியாது, நம்ம சில மரமண்டைகளுக்கு அது புரியவே புரியாது. நம்ம எவ்வளவு சொன்னாலும் வந்து அதுங்க வந்து புரிஞ்சுக்காது. நம்ம எவ்வளவோ சொல்லுவோம், என்ன பண்றது சொல்லுங்க. அதேதான். காதலே நீ பூவெறிந்தா எந்த மலையும் கொஞ்சம் குழையும், காதலே நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும், இனி மீள்வதா இல்லை வீழ்வதா, உயிர் வாழ்வதா இல்லை போவதா, அமுதென்பதா விஷமென்பதா, உன்னை அமுத விஷமென்பதா. உண்மையிலே அமுத விஷம் தான் தெரியுமா? ஐயோ எப்பா, பார்த்தீங்களா மணி அடிக்குது, மணி அடி கண்டிப்பா சொல்றதுக்கு
அங்கேயும் bell அடிக்குது. அங்கேயும் அடிக்கிறது. டிங் 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 டங். டிங். ப்ரூ. ஓகே. சரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ம். இவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி டெக்னாலஜியோடவே இருந்த ஆட்கள். ஓகே. இவங்களெல்லாம் இப்படி பேசி பேசி வந்து ம். புரிய வைக்க முடியாது. என்ன செய்வோம்னா, ம். இவங்க எல்லாருக்கும் ஒரு செல்ஃபோனை கொடுத்துருவோம். ம். ஆளுக்கு 6 பேரோட நம்பரை வந்து ம். அதில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாருக்கும். ஓகே. யார்கிட்ட வேணுமோ இவங்க பேசட்டும் ஓகே. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்க. அது வந்து மறுநாள் மறு எபிசோடு. ஆ மறுநாள் எபிசோடில் ஜாக்கி இல்ல இல்ல. அந்த எபிசோட்லேயே தான். நோ. ஆமாம், இது மறுநாள் எபிசோட். கரெக்டாக ஜாக்கி, பயங்கர தெளிவாக இருக்கீங்க நீங்கள். எப்படி? எப்பயுமே. ஓகே. ஏன்னா ஒருத்தவங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கும்போது ஒருத்தவங்க தெளிவா இருக்கணும். ஒருத்தவங்க தெளிவா இருக்கும்போது இன்னொருத்தவங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். இது கேமரா பொசிஷன் வேறு இப்படி இருக்கிறதுனால பின்னாடியே வாக் பண்ணி வந்து கூட என்னால் வர முடியாது அவ்வளோ தூரத்துக்கு, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. எக்ஸாக்ட். அதனால நான் இது அப்புறம் கவனித்துக் கொள்கிறேன். Right, ஓகேவா? right. ஸோ இதான் இந்த மேனிப்புலேட்டிவான விஷயங்களை பற்றி பேசினாங்க. ம். எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா, ம். இப்படி ஒரு இம்ப்ரெஷனோட ஒருத்தவங்களை வந்து ஒரு அது கரெக்டுங்கிற வார்த்தை தப்பு, ம். ஒருத்தவங்களை பிடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அசீமை வந்து ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் யாராவது அந்த வீட்டில் இருக்கிறவங்க பிடிக்கிறவங்க, இப்போ பிடிக்கிறதே யார் அப்படின்னா, வீணாவுக்குலாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. உன்னை பாராட்டினா நீ வந்து ஒரு மாதிரி இதுவாயிருவியா, ம். நான் தினேஷோட இருக்க உன்னை பாராட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாயிட்டாங்க அவங்கலாம். ஆமா. அது அசீம்க்கு வந்து புரியுதான்னு தெரியல. பட் ஆனால் இப்படி இருக்கிறவங்க சர்வை பண்ணுறது பெரிய ஆச்சரியமாகவும் எனக்கு இருக்குன்னு யாரு வச்சுக்கோங்க. யார அசீம் சொல்றீங்க? மாதிரியான ஆட்கள். இல்ல அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சர்வே பண்ண அவங்களுக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. ஏன்னா இப்போ ஈடன் தான் ஜாக்கி ஒன்றும் அவங்களுக்கு ஒரு இல்லைங்க. இப்போ look கொடுத்து- ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து இப்போ அவர் வெல் டுடுவான ஆளு, ஆ அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இது ஒன்று தான். ஓகே, புரியுதுங்களா? புரியுது. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். இது இல்லாமல் இருக்கலாம்ல. ம் தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அண்டர்ஸ்டுட் ஜாக்கி. ம். ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயங்கள் இந்த Okay. எபிசோடில். ம். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை ஜாக்கி. அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுதுங்க. ஓகேவா? எஸ். ஸோ வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறியோட வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.